ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? காலையிலே என்னோடய வேலையை பார்த்தீங்கன்னா வீடு கழுவ போகிறேன். இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்குது. இப்போயே வீடெலாம் கழுவி சுத்தப்படுத்தணும். நாளைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு முதல் நாள் தான் ஹைரோவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பாருங்கள், மொட்டை எடுத்துகிட்டு இப்போதே ஃபஸ்ட் தடவையே வீடியோ எடுக்கிறேன். மொட்டை எடுத்துகிட்டே என்னை பார்க்கவே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். வீடியோவே எடுக்கலை. இன்றைக்கிவே சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், எங்கள் வீடு இப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு ஹைரூட் ட்ரெஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாமே துவைச்ச ட்ரெஸ் தான் மடித்து வைக்கணும். உள்ளே பெட்டிக்கில் எடுத்து மடித்து வைப்பேன்னா மறுபடியும் எடுத்துக்கிற தள்ளி விட்ருவாதே ஹைராவுக்கு வேலையே. அதே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கிறேன். வெளியில் ஒரு குடம் இருக்குது. மழை நேற்றுலாம் சரியான மழை. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு ட்ரெஸ்ஸை காய பிடிச்சிருக்கிறேன். எல்லாமே காஞ்சிருச்சு. எடுத்து மடித்து வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமே உள்ளுக்கு எடுத்தாந்து போட்டிருக்கேன். வீடு கழுவி 3 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது வீடு கழுவி. இதனால தீபாவளிக்காக கழுவி விட்றேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். வெடி வாங்கிட்டு வந்திருக்கதை. சிவகாசியிலேருந்து 500 ரூபா எங்கள் மாமா கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொடுத்து விட்டாங்க. வெடி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட அதையும் காமிக்கிறேன். எங்கள் ஹைரு உங்கள் வண்டியில் பண்ணுற சேட்டை. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்ச ட்ரெஸ்லாம் அப்படி பண்ணுறியே ஹைரா. இப்போ நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, அரிசி பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். பொரி அரிசி. ஹைரா இங்கே வா ஹைரா. ஏன் இப்போ பொரி அரிசி பொரிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, கொஞ்சோண்டு ஈசல் வந்து கொடுத்தாங்க பக்கத்து இதில். பொரியரிசி பொரிச்சு வீடு ஃபுல்லாமே புகையாயிருச்சு. கரெக்டாக இன்றைக்கி 3 மணி. இப்போ என்னாச்சு? அண்ணா காலில் ஏற்றி விட்டா வண்டியை வச்சு. யார் தண்ணி கொட்டி வச்சது? தண்ணிங்க யாரும் கொட்டி வைக்கல. இந்த ஒரு இடத்துல காயாமல் இருக்குது. அதை வச்சு துணியை வச்சு தொடச்சி விடணும். ஹைரோ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னா கூட அங்கிட்டு இந்த இதை விட்டு எந்திரிச்சு போயிடுவா. இங்கே மேடு மாதிரி இருக்கா, இதை வச்சு மேலே ஏற்றிடுவா. அதனால கொஞ்சம் பார்த்துக்கிறேன் கேர்ஃபுல்லாக. சரி வா வா இங்கே வா. இந்த இருக்குது இதில் தான் ஈசல் இருக்குது. என்னாச்சு? என்ன பாப்பா வர்றியா? என்னாச்சு? எந்திரிக்கிறாளாம். சரி வா. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சைடு வந்து விவசாய வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால அப்படி பச்சை பச்சைன்னு இருக்குது. ஹைரோ ஆட்டுக்குட்டி. இப்போ நாங்கள் வந்து 3 ஆட்டுக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாச்சி போய் கம்மாயில் போய் பெட்ஷீட் எல்லாமே துவைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. நேற்று ஃபுல்லாலுமே மழை. எல்லாமே காயப்பட்டாச்சு. நல்லாவும் காஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிடலாம். நேற்று மழைக்குள்ள துணி துவைச்சி ஹைரவுட் ட்ரெஸ்ஸு காயறதுக்குள்ளாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து பப்பாளி பழம் பிடுங்கிறதுக்கு போகிறோம். 3 நாள் பழுத்துருக்குது. ஒன்று வந்து காக்கா கொத்தி சாப்பிட்ருச்சு. இன்னும் 2 பழுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீடு எல்லாமே கழுவி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்த நாள் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து பப்பாளி பழம் பிடிங்கி வச்சுட்டு இப்போ மாவு ஓடிக்கிட்டு இருக்கு கிரைண்டரில். அதுக்கப்புறம் நான் வந்து முட்டை குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ருத்துரு கரெக்டாக பிடிச்சிருவேனான்னு தெரியலையே. இப்போ வாழை மரத்தையே ஒடிக்க போறியா எனக்கு தெரிஞ்சு. பிடிச்சிட்டியா? கொலக்குலன் இருக்காடா? கொலக்குலண்டா இருக்கு. விதை இல்லாத பழம், கொட்டை இல்லாத பழத்தை பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கேயாச்சும் இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓட்டைக்குள்ளே ஏதோ ஒரு விதை இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு சைடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பிடிக்கும்.
ரெண்டாவது பழத்தையும் பிடிச்சிட்டியா? சூப்பர்டா. இது பழுத்துருச்சாடா அது? எங்கே காமிடா, நல்லா பழுத்துருக்கு. கிலோ போதுடா போகல. அங்கே பிடிச்சா இங்கே கிலோ விட்டு உடச்சிக்கிட்டு இருக்கல. இதை வாங்குற முடியாது, அதான் உடச்சு ஓட்டம் இருக்கு நடுவில். சரி போ, அது காக்காதையும் கொத்திக்கிட்டு இருந்துச்சு. ஹைரோ, உனக்கு பப்பாளி பழம் வேணுமா? சரி வாங்க 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 வாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று நடக்குது. என்னடாச்சு? கொசு கடிக்குதுதா? நீ பாருங்களே, முட்டை வேக போட்டு விட்டாச்சு. முட்டை வேக போட்டிருக்கேன். நீ வெங்காயம் தக்காளி வந்து அறுக்கணும். இந்தாங்க பப்பாளி அறுத்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சொல்லிட்டு க்ரீமாக இருக்குன்னு சொல்லிட்டு. கலரே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் இந்த பழம். மாமா கத்தி எடுத்துட்டு வாங்க மாமா, கத்தி. ஏ ஹைரு, பப்பாளி பழம் சாப்பிட்றியா? வேணுமா பப்பாளி பழம்? இங்கே பாரு ஏம்மா, மாறுபடி கீழே போட்டு உடைந்து இருந்துச்சு. இதை எடுத்து இப்படி காமிக்க போனேன், கீழே விழுந்துருச்சு. பப்பாளி பழம். மாமா கத்தி எடுத்துட்டு வாங்க மாமா. அப்படியே ஒரு தாம்பழமும் எடுத்துட்டு வாங்க. ஆட்டுக்குட்டி பக்கத்துலேயே 2 பேரும் எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமாவும் செருப்பை அப்படி கழட்டி போட்டு வச்சுருக்காங்க வரிசையா. எங்கள் மரத்தில் காய்த்த முதல் பழம். ஃபஸ்ட்டு பழத்தை வந்து காக்கா கொத்தி ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. 2வது பழத்தை நாங்கள் பிடுங்கி வச்சோம் வீட்டில். அதை சாப்பிட மறந்து போயிட்டோம். காமிங்க மாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொட்டை கூட இல்லை உள்ளற. எப்படி அடுத்த சீசனுக்கு நம்ம முளைக்கே போடுறது? ஹைரு குறுகுறுன்னு பார்க்குறா. ஹைரா இந்த முருகனை பார்த்து சாமி கும்பிடுவாங்க. ஹைரு விட்டு ஒன்று கொடுங்கம்மா சேர்த்து. கொண்டாங்க மச்சி. ஹைரு எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நான் சாப்பிட போறேன். எப்படி இருக்கு? நான் சாப்பிடுறேன். எப்படி இருக்கும்? எப்படி மச்சி இருக்கு? செம இனிப்பு இந்த பழம். இனிப்பான இனிப்புல இந்த பழம். அன்றைக்கி நாங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். எனக்கே ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஒன்றா காக்கா குத்துன பழத்தை சாப்பிடலையா? பாதி தின்றுச்சுன்னா எனக்குல திருவிழா அன்னைக்கு. ஹைரா என்ன கூழ்கின்றீங்க? ஏய் கையை வச்சு கொல கொலன்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா? நம்ம ஒன்று சாப்பிட்டு போமா. இதை பாதியை கொஞ்சம் கட் பண்ணுறீங்களா? இனிப்பு ஓவராக இருக்குங்களா? பப்பாளி பீஸ், இயற்கை ஆர்கானிக் பப்பாளி பீஸ். அவனுக்கு இந்த பழம் பிடிக்காது, பப்பாளி பழம். என்ன நடக்குது? ஹைரு குளிக்கிறாங்களாக்க மஞ்சள் தேய்ச்சி. போதும் போதும் போதும். இப்போல்லாம் ஹைரு குளிக்கிறப்ப சமத்து பிள்ளைய அழுகிறதுக்கெலாம் வேலை இல்லை. மூக்கில் வாய் வைக்கலைன்னா தூக்கமே வராத மாச்சிக்கு. வாங்க தண்ணி வந்துருச்சான்னு சொல்லிட்டு பாப்பாம்மா. முட்டை வந்து இன்னும் வேகாமல் இருக்குது. இந்த வருஷம் வந்து தீபாவளி மாதிரியே இல்லை.
வாவ், தண்ணி இன்னும் வரல. தண்ணி இன்னும் வரல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தீபாவளிக்கு வாங்கின வெடி. நாங்கள் வாங்கலை, 500 ரூபா எங்கள் மாமா வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து அவங்க அங்கேருந்து சிவகாசிக்கு வெடி வாங்க போனாங்க. அவங்ககிட்ட 500 ரூபா அனுப்பிவிட்டோமா, இந்த வெடி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே 500 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கயிறு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் கயிறு பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்கா. எந்திரிக்கிறது தூங்கி வெடிச்சிடாமல. கையில் பிடிச்சி வைக்கிற, கையிலெல்லாம் பிடிச்சி வைக்காதீங்க எதையுமே. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நிற்கிது, நான் பாவம் இல்லையா? கையில் பிடிச்சி போடுற ஹைரு பற்றி தூங்கி எந்திரிக்கிறாங்க. டிவி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். டிவி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஹைரா பாப்பா, ஹைரா பாப்பா, இப்போ போடுங்க ஹைரு முன்னாடி. ஏய் பாப்பா, ஹாய் ஹாய். சாமியெல்லாம் கும்பிடுவாங்க என் மக. ஹைரு இங்கே பாருங்க, அண்ணே வெடி போட போறியான். சரி அண்ணே புஷ்வான பற்ற வைக்க போறியான். பாரு பாரு, ஒன்றுதே மாஜி எங்கிட்ட வாழை வெடிக்காம. ஏ ஹைரு ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஹைரு ரியாக்ஷன். சிரிக்கிறான் என் மக, சிரிக்கிறான். சங்கு சக்கரம் ரொம்ப நேரம் இருக்குது. இப்போ வந்து கலர் போச்சு கழுது. வெடியெல்லாம் போடுறது ரொம்ப ஹேர்ஃபுல்லாக போடணும். என்ன அப்படி புகாதே வருது. இப்படி வைக்கிறதுக்கு அவன் வந்து படுக்க போட்டு வச்சிட்டியான், அதே பறந்துருச்சு. சரி நீனும் பத்தாயி. ஒரு புஷ்வானம் வெடிக்கும், ஒரு புஷ்வானம் இந்த மாதிரி. ஆட்டுக்குட்டி பயந்துருச்சு. வா இங்க பாருங்க, ஆட்டுக்குட்டி பயந்து இங்க வருது. ஏ பாத்துடா, விழுந்துடாதடா. மேலே போக வேண்டியது புஷ்வானம் பற்றி புரியும் வெடிக்க பதில். ஹைரா வேடிக்கை பார்க்குறியா வெடி போடுறத? நீ எப்போ வெடி போடுறது? டேய் நீ வாட்டுக்கு இங்கிட்டு பறக்க விட்றாத.
வீட்டுக்குள்ள ஜன்னலுக்குள்ள பறக்க விட்றான் பாரதி. இங்கிட்டதான் வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பாப்பா புகை வருது இங்க பாருங்க. ஒரே நேரத்தில் பூராத்தையும் மற்ற வைக்கிறாங்க. மாமா அது வெடிக்க இங்கிட்டு வாங்க மாமா. உக்காதே எம்பிட்டு போக வருது. ஓசோன்ல ஓட்டையே விழுந்துரும் போல இருக்குது நேரடியா போய். நீ வெடி போட போலையா? போக ஒரே சாமி கும்பிட்டுருவா. இங்கிட்டு வாங்க. எவ்வளவு வேகமா சுத்துது மின்னல் மாதிரி. ஃபுல்லா ஒரு மற்ற வைக்கிறது ஃபுல்லா கொஞ்சம் வித்தியாசமாத்தே மற்ற வைப்பியான். அது அப்படியே இங்கிட்டு பறந்துக்கிட்டு வர்ற மாதிரி. நான் சொன்னேன் இல்லை பற்ற வச்சாலுமே இப்படி அம்மாச்சிங்கிட்ட எதுவும் புகை வந்துடாம பிள்ளைக்கு. மாமா இங்கே சங்கு சக்கரம். எடுத்துட்டு வா.